குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் 42 பேரின் உடல்கள் இன்று தாயகம் கொண்டுவரப்படுகின்றன. கொச்சி விமான நிலையத்தில் காலை 8:30 மணிக்கு இந்திய விமானப்படை விமானம் தரையிறங்கும் என எதிர்பார்ப்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரின் குடும்பங்கள் கதறல். தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த கணவன், மகன் என ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து கண்ணீர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சிகிச்சை பெற்று வருவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் எனவும் உறுதி. கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலம் நீட் ஊழலில் இருந்து தப்பிக்க மத்திய அரசு முயற்சி. லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனின் அக்கறையின்றி மத்திய அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு வங்கி சரிந்துவிட்டதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது. புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். 2 லட்சம் வாக்குகள் தான் குறைவாக நாங்கள் இந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. பிரிந்து சென்று வந்த சென்டரில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு? நாங்கள் பிரிந்து சென்றீங்க 1% அதிகம். நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதிலிருந்து என்ன ஆகுது? கட்சி பலமாக இருக்குன்னு தான். ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழா மேடையில் அமித்ஷா கண்டித்ததாக வெளியான செய்திக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மறுப்பு. தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக எக்ஸ் தள பக்கத்தில் விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் வரும் 21ஆம் தேதியுடன் நிறைவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பும் பணி திருக்கோயிலூர் வட்டாட்சியர் தலைமையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அனுப்பப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து திருக்கோயிலூருக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டது சட்டவிரோதம் என குற்றச்சாட்டு. முழுமையான விசாரணை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளராக நந்தகுமார், மறுவாழ்வுத்துறை செயலாளராக ரீட்டா ஹரீஷ் தக்கர் நியமனம். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளராக விஜயராஜ்குமார், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளராக சிஹி தாமஸ் வைத்தியன் நியமனம். போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக ரஷ்யாவைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் திருவண்ணாமலையில் கைது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. மக்களவை சபாநாயகர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என மக்களவை செயலகம் அறிவிப்பு. மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கு ஆளும் கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் குறி. கேரளாவின் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்யும் பட்சத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் யார்? ராகுலின் சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிட அதிக வாய்ப்பு என தகவல். டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அமைச்சர் அத்திஷி, எம்பி ராகவ் சத்தா சந்திப்பு. தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம், மின் பற்றாக்குறையை போக்குவது குறித்து ஆலோசனை. சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை.
சில நாட்களாக மாலை பொழுதில் மழை பெய்வதால் இதமான சூழல். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடாததால் அடிக்கடி விபத்து. சாலையோர பள்ளத்தில் சிக்கிக்கொள்ளும் வாகனங்களில் சில கவிழ்ந்து விடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் அய்யனாவரம் ஓட்டேரி இடையே சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. 925 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை பணியை முடித்துவிட்டு ஆனைமலை இயந்திரம் ஓட்டேரி நிலையத்தை வந்தடைந்ததாக மெட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மாதனங்குப்பம் 4 முனை சந்திப்பில் திடீரென உள்வாங்கிய சாலை. சுற்றிலும் தடுப்புகள் அமைத்ததால் செங்குன்றம் அம்பத்தூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பேருந்து நிலைய ஆய்வுக்கு சென்ற எம்எல்ஏ ரூபி மனோகரனை சூழ்ந்து பயணிகள் சரமாரி கேள்வி. பஸ்ஸாவது அனுப்புனீங்க, ஃப்ரீ பஸ்ஸே தேவையே இல்லை. இந்த ஃப்ரீ பஸ் வரப்ப இந்த பிரைவேட் பஸ்ஸாவது ஒழுங்காக அடிச்சிருந்தா இப்போ அதுவும் கட்டாயி போச்சு. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் போயிருந்தாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க, ஓட்ட முடியும். ஒழுங்காக பஸ்ஸாவது எம்எல்ஏ பதில் கூற முடியாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறிவிட்டு நழுவினார். பூந்தமல்லியில் ஆக்கிரமிப்பில் இருந்த ரூபாய் 18 கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு. நகராட்சிக்கு சொந்தமான இடம் என போர்டு வைத்து சுற்றிலும் வேலி அமைக்க நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. கணக்கில் வராத 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னையில் கைதிகளை விடுவிக்க கோரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை சூறையாடிய வழக்கு. இளைஞரை தொடர்ந்து திருநங்கையையும் கைது செய்து காவல்துறை விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் கொத்தனார்விளையில் ஆட்டோவை திருடிய பாஜக பிரமுகர் கைது. ஆட்டோ ஓட்டுநர் மனைவி கடனை திருப்பி செலுத்தாததால் அதனை ஈடுகட்ட திருடியது அம்பலம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்போன் திருட்டு. இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய இளைஞர்களை துரத்தி செல்லும் போது உரிமையாளர் கீழே விழுந்து காயம். சென்னை அடுத்த அம்பத்தூரில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் உடனடியாக கைது. 5 நிமிடத்தில் விரட்டி பிடித்த போக்குவரத்து தலைமை காவலருக்கு குவியும் பாராட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் 14 வயது சிறுவனிடம் பாலியல் சீண்டல். ஹிந்தி டியூஷன் வாத்தியார் போக்சோவில் கைது. T20 உலகக்கோப்பையில் நெதர்லாந்தை வீழ்த்திய வங்கதேச அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற வங்கதேச அணிக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு பிரகாசம். T20 உலகக்கோப்பையில் ஓமனை ஊதி தள்ளிய இங்கிலாந்து அணி 3.1 ஓவர்களில் இலக்கை கடந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.
T20 உலக கோப்பையில் அடுத்த சுற்றுக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறுவதில் சந்தேகம். மழையால் போட்டிகள் தடைப்பட்டால் தொடரை விட்டு வெளியேற வாய்ப்பு. கொலை வழக்கில் கைதான பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் கொலைப்பழியை ஏற்றுக்கொள்ள மூவருக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக போலீசார் அதிர்ச்சி தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டநந்தல் கிராமத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய மாரியம்மன் கோவில் தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தங்கரை புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி கோலாகலம். முக்கிய வீதிகள் வழியாக வந்து தேர் மீது உப்பு மிளகு தூவி கிறிஸ்தவர்கள் நேர்த்திக்கடன்.